2 பேரையும் போய் கொஞ்ச நாள் தலைமுறை வரைக்கும் சொல்லியிருக்கா. அதுல இன்னொரு காமெடி எழுதியிருக்கா பாரு. அந்த ரத்னம் போய் என்ன சுட்டு பிடிக்கிறேன்னு வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்கானா. ஐயோ, அவனுக்கெல்லாம் பயந்துட்டு நான் வெளியூர் போகணுமா. அவன் என்ன சுட்டு பிடிக்கிறதெல்லாம் அவன் கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்காக இல்லைனாலும் என் மாப்பிள்ள ராமுக்காக நான் போய் தாகணும். யோ, நான் கிளம்புறதுக்கு இமீடியட்டா ஒரு கால் டாக்ஸி ரெடி பண்ணேன். இப்போ எப்படி சார்? ஹாலில் சுமத்தி இருக்காளே. யோ ஜம்பு, உன் பொண்டாட்டி கூட்டி எங்கேயாவது வெளியே போயா? சார், அவ ஃப்ரெண்டு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தா சார். அவ இப்ப வெளியில கூப்பிட்டா வரமாட்டா சார். கண்ணா சார், நீ கால் டாக்ஸி மட்டும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவன் வந்தது அவனை பின்னாடி வர சொல்லிட்டு. ஓகே சார். நான் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஏரி குதிச்சு அந்த டாக்ஸில போயிடுறேன். நீங்க எப்படி சார்? ஏரி குதிக்கிறதுலாம் இப்போ எனக்கு பழகி போச்சியா. அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருக்கிற என் மச்சானுக்கு கால் பண்ணி சொல்லணும். கண்ணா, உன் ஃபோனை கூட. இந்தாங்க சார். வேணாம், உன் ஃபோன் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஃபோனையும் ரத்தின ஒட்டு கேட்பான். யோ ஜம்பு சார், உன் பொண்டாட்டி ஃபோனை அவன் ஒட்டு கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயாவு மாதிரி அவளை நேர்மையானவன்னு சொல்லியிருக்க. நீ போய் தெரியாம அவன் ஃபோன் எடுத்துட்டு போ. சார், அது வந்து யோ, ஒரு ஃபோன் தாயா பேச போறேன், போய் எடுத்துட்டு வாயா. சரிங்க சார், இதை ஒரே நிமிஷத்துல போய் எடுத்துட்டு வந்துடுறோம். சுமதி, காய்கறி கட் பண்றியா? ஆமா, பார்த்தா தெரியல. கட் பண்ணு, கட் பண்ணு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. ஒரே அரிப்பா இருக்கு. சார், ஜம்பு போயிட்டான். இந்த பணத்தை கொடுத்துருவா சார். என்ன பண்ணுன்னு சொல்லுங்க சார். சார், எதுக்கு சார்? புடிய இந்த ஏன் இப்படி பயப்படுற? சார், துப்பாக்கில வேணாம் சார். சீக்கிரமா புடிய, அவன் வந்துட போறான். சார், புடிய. சார், இத பாரு, துப்பாக்கி வச்சு மிரட்டி பொருளை வாங்கிட்டு பணத்தை திருப்பி எடுத்துட்டு வா. அவன் யாரு என்னன்னு தெரியல. அவன் ஆளு ஒத்துக்கிறானான்னு பாரு, இல்லைன்னா போற்று. சார், 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 நம்ம ரகசியம் தெரிஞ்ச எவனும் உயிரோட இருக்க கூடாதியா. பயப்படாம யூஸ் பண்ணு, புரியுதா? சார், ஏன் இப்படி நடுக்கிற? போல்டாரு, சீக்கிரமா உள்ளவை, அவன் வந்துட போறான். பணம் திருப்பி வந்தாகணும். வையே. சுமதி, எனக்கு ஒரு காஃபி போடுத்தாய. உள்ள கிச்சன்ல அம்மா இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஐயோ, அவங்க போட்ட அந்த காஃபியை கழுத கூட குடிக்காது. இதுவே நீ போட்டு கொடுத்தா ஏவனா இருக்கும். நீயே போட்டு கூட. நான் அப்புறம் போட்டு தரேன். எனக்கு இப்பவே குடிக்கணும் போல இருக்கே. இப்ப காஃபி குடிச்சிட்டு எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் பேசாம போய் ஓரமா உட்காருங்க. நானே என் ஃப்ரெண்டு வருவான் சமைக்கிறதுக்கு அவசர அவசரமா காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். என் கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தை, சுமதி, ஒரு நிமிஷம் அந்த சாதத்தை வடிச்சு வை, நான் பருப்பு கடையிறேன். வா வா சீக்கிரம். இந்த உள்ளவை. சார் போனு அவளுக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் பேசிட்டு கொடுங்க, வந்துட போறா. மச்சான், நான் கிரி பேசுறேன். தகவல் கிடைச்சா? சரிங்க மச்சா, தேங்க்ஸ் மச்சா, தேங்க்ஸ். யோ, நான் என் பெங்களூர் மச்சானுக்கு பேசிட்டேன். என்ன வர சொல்லிட்டான். கண்ணா, நீ கால் டாக்ஸி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க சார், சொல்லிடுறேன். சார், அந்த போனை கொடுங்க சார், கிட்ட போய் வச்சுட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சார். கண்ணா சார், நான் சொன்னதில்ல ஞாபகம் இருக்குல்ல? துப்பாக்கி பத்திரம், பணம் பத்திரம். சரிங்க சார். ஜாக்கிரதை சார், நான் போய் கால் டாக்ஸி போயிட்டு வா.
டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் ஃப்ளைட் டிலே ஆனதுனால எதிர்பார்த்த டைம்க்கு டாக்டரால வர முடியல. என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்படின்னா என் சரவணனை எப்படி காப்பாத்துறது? என்ன சும்மா தெரியலையே. என்னமோ எல்லாரும் டென்ஷன் ஆகுற மாதிரி தெரியுதுங்க. நாம போய் பார்க்கலாமாங்க? வேண்டாம்மா வேண்டாம். என்ன நமக்கு போனா யாராவது நம்மள மதிச்சு ஏதாவது தகவல் சொல்லுவாங்களா? இல்லையே. போன உடனே வெளியே போன்னு கையை ஓங்கிட்டு வந்து நம்மள விரட்டுவாங்க. நர்ஸ், அந்த செகண்ட் வார்டு பேஷண்ட்டுக்கு போய் பிபி செக் பண்ணுங்க. நான் வரேன். நர்ஸ் வராங்க. ஆமா கேட்கலாமா? கேட்கலாம். சிஸ்டர் அங்க என்ன? சிஸ்டர் அங்க எல்லாரும் டென்ஷனா இருக்காங்களே. மும்பை டாக்டர் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. பேஷண்டோட நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு. ஐயோ! நம்ம சரவணன். ஐயோ! எதுக்கு இப்படி எல்லாரும் பதட்டப்படுறீங்க? டாக்டர் தமிழுக்கு அடுத்த ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு. நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போகாம இருக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் கவலைப்படாம இருங்க. எங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல டாக்டர். ஆனா கடவுள் இருக்காருன்னு மட்டும் தீவிரமா நம்புறோம். என் மாப்பிள்ளை உயிர் பழைச்சு வந்தா போதும். ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சுன்னு நீங்க திடீர்னு வந்து சாதாரணமா சொல்றீங்க. ஆனா அந்த செகண்ட் எங்களுக்கு உயிர் போயிட்டு வந்தது டாக்டர். சார், நீங்க முதல் தைரியமா இருங்க. நாங்களும் என்னதான் பண்றது? இப்படிதான் சில சமயத்துல சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது. நாங்க எங்க சைடுல அவரை காப்பாத்த எவ்வளவு போராடுறோமோ அதே அளவு நீங்களும் மனசை விட்டுறாம இருக்கணும். நம்பிக்கையா இருங்க, சரவணன் கண்டிப்பா பிழைச்சுக்குவாரு. கெட்ட குடியே கெடுன்னு சொல்ற மாதிரி இப்படி மொத்தமா வந்து நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கணும். நம்ம பொண்ணு அழுகிறது என்னால பார்க்க முடியலங்க. என்ன உமா நேரம் வேற போய்கிட்டு இருக்கு. கடவுளே. உமா இனி ஒரு தடவை நான் உன் முன்னாடி வந்து நிக்கணும்னா அத நீ என் பிள்ளைய காப்பாத்தினாதான் நடக்கும். இல்லனா உன்னை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். கோயிலுக்கு வரதையே நிறுத்திடுவேன். வர மாட்டேன். உனக்கு என்ன பார்க்க இஷ்டம் இல்லைன்னா என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. என்னடா எப்பவும் நம்மள மதிச்சு கும்பிடுறவ இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுறாளே நினைக்கிறியா? நீதான் என்ன இப்படி பேச வச்சுட்ட. நான் இப்ப சத்தியம் பண்ணிய சொல்றேன் கேட்டுக்க. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சாமின்னு ஒண்ணு இல்லன்னு முடிவு பண்ணிடுவேன். என்ன உமா சரி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரவணனுக்கு ஒன்னும் ஆகாது. சொல்லு நட்ராஜ், சரவணனுக்கு எப்படிடா இருக்கு? டேய், என்னடாச்சு? ஏன் அழுவுற? டேய், சொல்றா, எனக்கு பயமா இருக்குடா. மும்பைல இருந்து வர வேண்டிய ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சாண்டா. டாக்டர் அடுத்த ஃப்ளைட்ல தான் டிக்கெட் போட்டிருக்காராம். வரத்துக்கு லேட் ஆகுமா?
இந்த கொஞ்ச நேரம் தாண்டினா ஆபத்துன்னு வேற சொல்றாங்கடா. கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவானா? என்னடா நம்ம நினைச்சு பார்க்காதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையேடா. டாக்டர் கொஞ்சம் நம்பிக்கையா பேசுறாரா, அதான் கொஞ்சம் லேசான நிம்மதி. ஆமா, நீ எங்க இருக்க? நான் ராம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. எப்படி அவனை கூட்டிட்டு போறதுக்கு கிரி இங்க வருவான். அவனை பார்க்க தான் வெறியோட இங்க நின்றுட்டு இருக்கேன். டேய், நம்மளை எந்த நாமிக்கு தள்ளா அந்த கிரி உயிரோடவே இருக்க கூடாதா? அவனை எப்படியாவது கொன்னுடு. அதனால என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். நானும் அந்த முடிவோட தாண்டா இருக்கேன். ரத்னமாமா இருந்தாலும் பரவாயில்ல, கிரிய கண்டுபிடிச்சதும் என் அத்தனை வெறியையும் சேர்த்து அவனை கொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அவனை நீ கொன்னுடு. ஆனா அவனை கொல்ல பிளான் பண்றது மாமாக்கு தெரியக்கூடாது. அப்புறம் அது நடக்காது, நம்ம வெறியும் அடங்காது. கான்ஸ்டபிள், வண்டியை கொஞ்சம் மறைவா போட்டுக்கோங்க. டேய், மாமா வந்துட்டாரா? இப்ப போனை கட் பண்ணு. நான் கிரியை கொன்னுட்டேங்கிற சந்தோஷமான செய்தியோட உனக்கு கால் பண்றேன். வாங்க மாமா. டேய், எங்கடா இருக்காம? வாங்க வாங்க காட்டுறேன். மாமா, அது தெரியுதுல ஒரு மரம். அந்த மரத்தை கீழே படுத்துட்டு இருக்கான் பாருங்க. எங்கடா? ஹலோ சார், நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு நான் வந்துட்டேன் சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சார், வண்டி வந்துருச்சு, வாசல்ல தான் நிக்குது. யோ, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வெளியில தான் ஜம்பு பொண்டாட்டி இருக்காளே. நீ ஒண்ணு பண்ணு, வண்டியை வீட்டுக்கு பின்பக்கம் வர சொல்லு. சார், பின்பக்கம் இறங்குறதுக்கு படியே கிடையாது. நீ சொன்னதை செய்ய, முதல்ல வண்டியை வர சொல்லு. சொல்லு. அண்ணா, கொஞ்சம் கோச்சுக்காம வீட்டுக்கு பின்பக்கமா வண்டி எடுத்துட்டு வரீங்களா? வரேன் சார். ஆனா எப்படி வரதுன்னு வழி சொல்லுங்க சார். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் வரும்ண்ணே. சரிங்க சார். அதுக்கு அப்படியே லெஃப்ட் வந்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா 5வது வீடுண்ணே. சரிங்க சார், நான் அங்க வந்து வெயிட் பண்றேன். சீக்கிரம் வச்சிடுறேன். இந்த பேக் பிடி. யோ, இப்படியா? பார்த்து சார், மெதுவா. வாங்க சார். சார், இந்த பக்கம் எப்படி சார் இறங்குவீங்க? இதுல அப்படியே குதிச்சு போக வேண்டியதா? சார், இதுல எப்படி சார் நீங்க குதிப்பீங்க? ஆமா சார், சும்மா தமாஷ் பண்ணாதீங்க சார். யோ, வாய முடியாது. என்ன பண்றது, வேற வழி இல்லையே. ஹால்ல தான் நந்தி மாதிரி சுமத்தி உட்கார்ந்திருக்காளே. அத்தை, ஏன் முன்னாடியே பொண்டாட்டி திட்டாதீங்க அத்தை. அப்படியே எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். சார், வாய மூடிட்டு இருக்கியா? சார், அப்படின்னா சீக்கிரமா குதிங்க சார், என் பொண்டாட்டி வந்துட போறா. யோ, இரியா, இதுல எப்படியா குதிக்கிறத? ஒண்ணு பண்ணுங்க, 4 பெட் எடுத்து கீழே போடுங்க, அதுல குதிக்கிறேன். அதுவும் சார், சரிதான் கண்ணா. நல்ல ஐடியா சார், நான் போய் போ, எடுத்துட்டு போ, வரேன். போய் எடுத்துட்டு வா, போ. யோ, பெட்டை நான் மட்டும் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? கூட நீ வாயா. பாத்தியா மாப்ள, இதுக்கு தான் சொல்லுவாங்க மலை ஏறினாலும் மச்சான் துணை வேணும்னு. ஐயோ, சரியா போச்சு பாத்தியா? ஐயோ, வாயா. வா வா வா. போ, இன்னும் 2-3 எடுத்துட்டு வந்து போடு. சரி சார். இனி வேற இருந்தா எடு. ஐயோ, அங்க போறீங்க வாயா. சரி மாப்ள.
நீங்க ஐயோ, மாப்பிள. ஐயோ விழுந்துற போறீங்க. வாங்க சார் வாங்க சார் பார்த்து வாங்க சார் மெதுவா பாத்து. சார் சும்மா அப்படியே எகிரி குதிங்க சார். மெத்த சும்மா ஜம்முன்னு இரியா இருக்கு. இரியா கண்ணா சார். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? குதிங்க சார். என்ன சார் என்ன தள்ளி விட்டீங்க? சார் பரவாயில்ல சேஃபா தான் இருக்கா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்ணா போங்க சார். சார் குதிங்க சார். சூப்பரா இருக்கு. குதிங்க சார். கமான் கமான் குதிங்க சார். சூப்பர் சார் சூப்பர். எந்திரிங்க எந்திரிங்க. அப்பாடி. பார்த்து சார் பார்த்து. வாங்க சார் வாங்க வாங்க. தம்பி சீக்கிரம் சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. கிளம்பு. சார் என் சர்வீஸ்ல இப்படி ஒருத்தர் வந்து வண்டி ஏறினதை நான் பார்த்ததே இல்ல சார். அதுவும் உடைஞ்ச காலோட திருட்டு கல்யாணத்துல கூட யாரும் இந்த மாதிரி வந்து வண்டியில ஏறினதே இல்ல சார். யோ சீக்கிரம் கிளம்புன வாயா. சரிங்க சார் ஏறுங்க. ஒரு நிமிஷம் சார். பார்த்து பார்த்து. ஆ என்ன சார்? போலாமா சார்? போலாம்பா. பை பை சார். ஓகே ஜம்பு பாய். டாடா பை பை. அப்பாடி. ஒரு தொல்லை ஒழிஞ்சது. இனி அடுத்த தொல்லையை சமாளிக்கணும். ஆனா அவன் எப்போ ஃபோன் பண்ணுவான்னு தெரியலையே. சாரு சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து திரும்ப எடுத்துடணும். அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனை சொல்லலாமா வேணாமான்னு யோசிப்போம். பார்க்கலாம். கண்ணா ஆமா. என்னடா என்னமோ யோசனையில இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இங்க பாரு, மசன்னு சமஞ்ச புள்ள மாதிரி நிக்காம சீக்கிரமா போய் மெத்தையில எடுத்துட்டு வா. புரிஞ்சுதா? சரிம்மா வா. எடுத்துட்டு வந்துடுறேன். தெரியறானா மாமா? ஆமாண்டா அங்கதான் படுத்திருக்கோம். வாங்க போலாம். ஸ்லோலி. இன்ஸ்பெக்டர் சார் நீங்க 2 கான்ஸ்டபிளோட இந்த பக்கமா போய் அப்படி சுத்தி வாங்க. நீங்க 2 பேரும் எங்களோட வாங்க. குயிக். ஓகே சார். எஸ் சார். மாமா கிரி வருவானா? ராம் இங்க தான் வெயிட் பண்றான். கிரி நிச்சயமா வருவான். சரி நம்ம மறைவா இருக்கலாம். சரி மாமா.
கிரியா தான் இருக்கணும். கார்ல தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்கானுங்க. கான்ஸ்டபிள் அலர்ட்டா இருங்க. இதான் நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். ஓகே சார். இந்த தடவை நாம கிரியை மிஸ் பண்ணிருக்கோம். மாமா தான் வராரு. என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.